வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை செடியா கருவேப்பிலை மரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரையில் விதையை போட்டு வளர்த்தோம்னா அது கருவேப்பிலை மரமாக வளர்ந்துருங்க. ஏன்னா அது வேர் எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து செழிப்பாக வளருங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது அது கருவேப்பிலை செடியாக தாங்க வளரும். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம வந்து 20 லிட்டர் தண்ணி கேனில் வச்சுருக்கோம். அந்த வேர் போகிற என்ன சைஸ் அளவோ அந்த செடியோட க்ரோத் இருக்குங்க. நம்ம 20 லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்கிறதுனால அதோட சைஸ் இவ்வளோ தாங்க. ஸோ இதுலேருந்து நிறைய கன்று விட்டு கொஞ்சம் செழிப்பாக வளர்ந்து நிற்குங்க. இந்த லீஃபை எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப ஸ்மெல்லாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி இல்லைன்னா, மரம் இல்லைன்னா உடனே விதையை எடுத்து தூவி விடுங்க. இடம் இருந்தால் விதையை தூவி விட்டிங்கன்னா மரமாக செழிப்பாக வளர்ந்துடும். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி பக்கெட்லேயும் இல்லைன்னா தண்ணி கேன்லேயும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி செழிப்பாக வளர்ந்து நிற்குங்க. பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய முறைங்க. உரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் காய்கறி எழுதி வச்சா போதுங்க, இல்லை தொழு உரம் வச்சா போதுங்க, சூப்பராக வளர்ந்துருங்க. செடி ரிலேட்டடாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.